வேதாகமத்தின்படி மனிதன் எப்படி பாவத்தில் விழுந்தான் மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் விளக்குகிறது. இதை மனுஷகுமாரனின் வீழ்ச்சி என்று அழைப்பார்கள். அதன் முக்கிய நிகழ்வுகள் இதோ. 1. சர்ப்பத்தின் தந்திரம். ஏதேன் தோட்டத்தில் கடவுள் படைத்த விலங்குகளிலேயே சர்ப்பம் சாத்தான் மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஏவாளிடம் சென்று, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேள்வியை கேட்டு சந்தேகத்தை விதைத்தது. 2. மீறுதல். கட்டளையை மீறுதல். தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை தொடவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம், புசித்தால் சாவீர்கள் என்று கடவுள் சொல்லியிருந்தார். ஆனால் சர்ப்பம், நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை உண்டால் நீங்கள் தேவர்களைப் போல் நன்மையையும் தீமையையும் அறிவீர்கள் என்று போய் சொன்னது. ஏவாள் அந்த பழத்தை பார்த்தபோது அது புசிப்புக்கு நல்லதும் கண்ணுக்கு அழகானதுமாக தெரிந்தது. அவள் அதை எடுத்து புசித்து தன் கணவன் ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். 3. பாவத்தின் உடனடி விளைவுகள். கனியை உண்ட உடனே அவர்களுக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. சுய அறிவு. அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து ஆடைகளாக அணிந்து கொண்டனர். பயம். கடவுளின் சத்தத்தை கேட்டவுடன் பயந்து போய் தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பழி போடுதல். கடவுள் கேட்டபோது ஆதாம் ஏவாள் மீதும் ஏவாள் சர்ப்பத்தின் மீதும் பழியை போட்டனர். 4. கடவுள் கொடுத்த சாபங்கள். இந்த மீறுதலின் காரணமாக மூவருக்கும் கடவுள் தண்டனை வழங்கினார். சர்ப்பத்திற்கு, அது தன் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்னும்படி சபிக்கப்பட்டது. ஸ்திரீக்கு பெண் கர்ப்ப வேதனையும் துக்கமும் பெருகும் என்று சொல்லப்பட்டது. புருஷனுக்கு ஆண் பூமி அவனுக்காகச் சபிக்கப்பட்டது. அவன் தன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பான் என்றும் இறுதியில் மண்ணுக்கு திரும்புவான், மரணம் என்றும் சொல்லப்பட்டது. 5. ஏதேனை விட்டு வெளியேறுதல். மனிதன் பாவியான நிலையில் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றும் வாழக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். தோட்டத்தின் வாசலில் காவலுக்காக கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். முக்கியமான கருத்து, பாவம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதாகும். இந்த முதல் பாவத்தினால் தான் உலகில் மரணமும் வியாதியும் கஷ்டங்களும் வந்ததாக வேதாகமம் போதிக்கிறது. ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு பிறந்த முதல் 2 மகன்கள் காயின் மற்றும் ஆபேல். இவர்களுடைய கதை பொறாமை மற்றும் பாவத்தின் விளைவுகளைப் பற்றி விளக்குகிறது. ஆதியாகமம் 4. 1. சகோதரர்களின் தொழில். காயின் மூத்த மகன், அவன் நிலத்தை பண்படுத்துகிற விவசாயியாக இருந்தான். ஆபேல் இளைய மகன், அவன் ஆடுகளை மேய்க்கிற இடையனாக இருந்தான். 2. காணிக்கை செலுத்துதல். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் நிலத்தின் பலனாகிய தானியங்களை கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் முதல் குட்டிகள் கொழுமையானவற்றை தெரிந்தெடுத்து கொண்டு வந்தான். 3. கடவுளின் அங்கீகாரம். கடவுள் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காரணம், ஆபேல் விசுவாசத்தோடும் சிறந்தவற்றை தரவேண்டும் என்ற எண்ணத்தோடும் காணிக்கை கொடுத்தான். காயினோ கடமைக்காக கொடுத்திருக்கலாம் அல்லது அவனது இருதயம் சரியாக இல்லாதிருக்கலாம். 4. முதல் கொலை. இதனால் காயின் மிகுந்த கோபம் கொண்டு முகம் சோர்ந்து போனான். கடவுள் அவனிடம், நீ நன்மை செய்தால் உனக்கு அங்கீகாரம் இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று எச்சரித்தார். ஆனால் காயின் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. ஒருநாள் அவர்கள் வயலில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இதுவே மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை. 5. தண்டனையும் விளைவும். கடவுள் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு காயின், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று பதில் சொன்னான். கடவுள் காயினுக்கு அளித்த தண்டனைகள். நிலத்தின் சாபம். அவன் நிலத்தை பயிரிடும்போது அது இனி பலன் தராது. அலைந்து திரித்தல். அவன் பூமியில் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனானான். அடையாளம். யாரும் அவனை கொன்றுவிடாதபடி கடவுள் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். 6. சேத்தின் பிறப்பு. ஆபேல் மரித்து
காயின் வெளியேற்றப்பட்ட பிறகு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மற்றுமொரு மகன் பிறந்தான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். சேத்தின் சந்ததியினரே பிற்காலத்தில் கடவுளை தொழுது கொள்ளும் சந்ததியாக உருவானார்கள். காயினின் சந்ததி பெருகியபோது உலகம் பாவத்தில் நிறைந்ததால் அடுத்ததாக நோவாவின் பேழை மற்றும் பெருவெள்ளம் பற்றிய நிகழ்வு வருகிறது.